குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது எப்படி அது மூச்சு விடுகிறது அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல கேள்விதான். அங்க தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதெல்லாம் மூச்சுக்கு வேலையே கிடையாது, மூச்சு விடுற பிரச்சனை எல்லாம் கிடையாது. மூச்சு விட்டு விட்டு என்ன அதுலயே வாயு முட்டிட்டு போயிடும் வழங்குதா, அந்த மாதிரியான அமைப்புலாம் கிடையாது. வயிற்றுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தொப்புள் கொடி வழியாகத்தான் அதனுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் எல்லாமே கிடைக்கிறது. மூச்சு விட்டுத்தான் அது வாழணுங்கிற ஒரு கட்டத்துக்குள்ள என்ன இல்ல, அந்த மூச்சு கிடையாது. எப்ப பிறந்த உடனே அழுகுது பாருங்க, அழுகையில தான் அந்த நரம்பு டக்குன்னு மாறுது. அழுக வைக்கணும் இல்ல, அழுக வைப்பாங்க. அந்த குழந்தை பிறந்த உடனே டாக்டர்கள் கிட்ட சொல்லுவாங்க, குழந்தை பிறந்த உடனே அழுதுற வேண்டும், அழாட்டி நம்ம அழ வைக்குவாங்க. அழுதுருச்சுன்னு சொன்ன உடனே அந்த அழுகும் போது தான் என்ன செய்யறது, மூச்சு விடுற அந்த கனெக்ஷனே எல்லாம் உண்டாக்குறான். அது வரைக்கும் தொப்புல அறுத்தப்பட்டு வெளியே அழுகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு இந்த மூச்சு விடுற பஞ்சாயத்து என்ன செய்யல. அப்ப மூச்சு விடுறத பத்தி கேட்கிற மாதிரி எதுவும் கேட்கலாம், எப்படி அது பாத்ரூம் போகும், எப்படி அது கக்கூசு போகும் கேட்கலாமா இல்லையா? அப்படியெல்லாம் கூட இருக்கத்தான் செய்யுது. அதுக்குள்ள சேர்ந்தா அது பெரிய தொட்டியை நிறைஞ்சு வருமே கர்ப்ப பை, அதெல்லாம் அது வேற விதமான வளர்ச்சி. அது உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு தாயினுடைய அந்த உடல்ல இருந்த அந்த ஊட்டச்சத்துக்களை எடுத்து வளர்றது என்பது அது ஒரு வகையான வளர்ச்சி. அந்த உள்ளுக்குள்ள இருந்து வளர்வதற்கு என்ன இல்ல, மூச்சு வாய் வழியாக சாப்பிடுவது அந்த மாதிரியான ஒரு பஞ்சாயத்துலாம் அதுக்கு இல்ல. அதனால அது தேவையும் கிடையாது. அல்லாஹ் அவனுடைய குதிரத்தை கொண்டு என்ன செய்யறான், வேற விதமாக அதை வளர்க்கிறான். அவ்வளவுதான். சரி, இப்ப மூச்சு விடுறதுங்கிறது பெரிய ஒரு அளவா போகணும்னு மூச்சுன்னு சொல்றோம். அந்த உள்ளுக்குள்ள போய் நுழைஞ்சவன அந்த ஒரு 15 நாள் ஒரு மாசமா இருக்கிற கருவு எப்படி மூச்சு விடும், மூக்கம் இல்ல இருக்கு, அது உயிர் தானே. அது மூச்சையும் மூக்கும் இல்லாம அந்த மூக்குங்கிற அந்த அதுக்குரிய அந்த புரோகிராம் உண்டாகாமே உயிரோட தானே இருந்துச்சு. அந்த மாதிரியான வளர்ச்சி அது.